திருமுருகன் பூண்டி முருகநாதேஸ்வரர் கோவில் பாடல் பெற்ற தலங்களில் கொங்கு நாட்டு தலங்களில் ஒன்றாகும். சுந்தரர் பாடல் பெற்ற இந்த தலம் திருப்பூர் மாவட்டம் திருமுருகன் பூண்டியிலே அமைந்துள்ளது. கொங்கு நாட்டில் பாடல் பெற்ற இரண்டாவது தலமாகவும் இது அமைந்துள்ளது. இந்த தலத்திற்கு துர்வாச முனிவர் கற்பக உலகிலிருந்து மாதவி மரத்தை கொண்டு வந்தார் என்பது முன்னோர்கள் வாக்காகும். இறைவன் தன் பூதகணங்களை ஏவி சுந்தரரின் செல்வங்களை பறித்த தலமென்ற நம்பிக்கையும் உள்ளது. இந்த கோவிலின் வரலாறு என்ன? திருமுருகன் பூண்டியின் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் பற்றி இந்த பதிவிலே நாம் தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள் அன்பர்களே. இந்த திருமுருகன் பூண்டி திருத்தலம் கொங்கு மண்டலத்தில் அமைந்துள்ள பாடல் பெற்ற தலங்களுள் ஒன்று. இந்த கோவிலில் எழுந்தருளியுள்ள இறைவன் முருகநாதேஸ்வரர் என்று வழங்கப்படுகிறார். இவரை பற்றி சுந்தரர், அதாவது சுந்தரமூர்த்தி நாயனார் பதிகம் பாடியுள்ளார். இந்த ஆலயத்தில் முருகநாத சுவாமி சுயம்பு மூர்த்தியாக அமைந்துள்ளார். நுழைவு வாசலில் 16 கால் மண்டபம் உள்ளது. சுவாமி அம்மன் சன்னதிகள் மேற்கு நோக்கி அமைந்துள்ளன. கோவிலின் நடுவில் சண்முக தீர்த்தம், இடதுபுறத்திலே ஞான தீர்த்தம், வலதுபுறத்திலே பிரம்ம தீர்த்தம் என்று 3 தீர்த்தங்கள் இந்த ஆலயத்தில் அமைந்துள்ளன. முருகப்பெருமான் வழிபட்டதற்கு அடையாளமாக முருகன் சன்னதியின் கருவறையிலே மேற்கு நோக்கியவாறு சிவலிங்கம் அமைந்துள்ளது. இங்குள்ள முருகனிடம் வேலும் மயிலும் இல்லை. அவற்றை கோயிலுக்கு வெளியே விட்டுவிட்டு வந்து சிவனை முருகன் வழிபட்டதாக சொல்லப்படுகிறது. சுந்தரர் பொருட்களை பறிகொடுத்த இடமான கூப்பிடு விநாயகர் கோவில் அவிநாசிக்கு அருகில் அமைந்துள்ளது. அந்த வரலாறு என்ன? அதை பற்றி இப்பொழுது பார்ப்போம். இந்த கோவிலில் வீரராஜேந்திரன், கோணிரின்மை கொண்டான், குலோத்துங்க சோழ தேவன், விக்கிரம சோழ தேவன், வீர நஞ்சைராய உடையார் ஆகியோரின் கல்வெட்டுக்கள் உள்ளன. தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இந்த திருமுருகன் பூண்டி 206வது தேவாரத்தலம் ஆகும். இழந்த பொருளை மீண்டும் பெற்றிட பரிகாரத்தலமாக திருமுருகன் பூண்டி விளங்குகிறது. அதை தவிர திருமண வாழ்வை வேண்டி நிற்கும் பக்தர்களுக்கு அருள் புரியும் அற்புதமான திருத்தலமாகவும் இந்த திருமுருகன் பூண்டி அருள் புரிகிறது. இந்த ஆலயத்தின் இறைவன் மூலவர் திருமுருகநாத சுவாமி, திருமுருகநாதர், முருகநாதேஸ்வரர் என்ற பெயர்களிலே வழங்கப்படுகிறார். அம்மனுக்கு முயங்கு பூன்முலை வள்ளியம்மை, ஆலிங்க பூஷணஸ்தனாம்பிகை, ஆவுடை நாயகி, மங்களாம்பிகை என்ற பெயர்கள் வழங்கப்படுகின்றன. இந்த ஆலயத்தின் தீர்த்தம் சண்முக தீர்த்தம், ஞான தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம் என்று 3 இருக்கின்றன. இந்த கோவிலின் வரலாறு இப்பொழுது பார்ப்போம். புராணங்களின்படி முருகப்பெருமான் அரக்கன் சூரபத்மனை கொன்றதால் ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷத்தை போக்கிக் கொள்ளும் பொருட்டு இந்த சிவதலத்திற்கு வந்து சிவலிங்கத்தை நிறுவி அதற்கு பூஜை செய்தார் என்பது ஐதீகம். சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இந்த திருமுருகன் பூண்டி 206வது தேவார தலம் ஆகும். சேரமான் பெருமான் நாயனாரிடம் பெற்ற பரிசு பொருட்களுடன் திரும்பி வந்து கொண்டிருந்த சுந்தரமூர்த்தி நாயனார் திருமுருகன் பூண்டி அருகே வரும்பொழுது சிவபெருமான் தனது பூதகணங்களை வழிப்பறி திருடர்கள் வேடத்திலே அனுப்பி சுந்தரரின் பரிசு பொருட்களை கொள்ளையடித்து வரச் செய்தார். இதனால் கவலை அடைந்த சுந்தரர் திருமுருகன் பூண்டி சென்று இறைவன் மேல் பதிகம் பாடி முறையிட்டார். வழிப்பறி திருடர்கள் இருக்கும் இந்த ஊரில் அந்த பயத்திலிருந்து பக்தர்களை காப்பாற்றாமல் நீயும் அம்பிகையும் எதற்காக இங்கே இருக்கிறீர்கள் என்று தனது தேவார பதிகத்தின் ஒவ்வொரு பாடலின் முடிவிலும் எத்துக்கு இங்கு இருந்தீர் எம்பிரானீரே என்று நிந்திப்பதைப் போல பாடியவுடன் சுவாமி அத்தனை பொருட்களையும் பூதகணங்கள் மூலம் சுந்தரரிடம் திரும்ப சேரும்படி செய்தார். இதற்கு சான்று கூறும் வகையிலே இந்த கோவிலில் உள்ள மண்டபத்தில் வில் கையில் ஏந்தியபடி வேட்டுவன் கோலத்தில் நிற்கும் சிவபெருமானுடைய சிற்பமும், இதற்கு எதிரில் சுந்தரர் கவலையுடன்
மகிழ்ச்சியுடன் இருக்கக்கூடிய இரு சிற்பங்களும் காணப்படுகின்றன. பரிசு பொருட்களை பறிகொடுத்த கவலையான நிலை ஒன்று, பறிகொடுத்த பொருட்களை மீண்டும் பெற்ற மகிழ்ச்சியான நிலை மற்றொன்று. ஆக இந்த இரு நிலைகளை காட்டும் வகையில் இருப்பதே சுந்தரரின் இந்த இரண்டு சிற்பங்கள். இழந்த பொருட்களை மீண்டும் பெற்றிட பரிகாரத்தலமாக இந்த திருமுருகன் பூண்டி விளங்குகிறது. இத்தலத்து விநாயகர் கூப்பிடு விநாயகர் என்ற பெயரிலே இங்கு காட்சி தருகிறார். சுந்தரரின் பரிசு பொருட்கள் சிவபெருமானால் கொள்ளையடிக்கப்பட்ட பிறகு விநாயகர் சுந்தரரை கூப்பிட்டு பொருள் இருக்கும் இடத்தை காட்டி அருளியதார் அவர் கூப்பிடு விநாயகர் என்ற பெயர் பெற்றார். நொய்யல் ஆற்றின் வடபகுதியிலே அமைந்த மேற்கு நோக்கிய திருத்தலம்தான் இந்த திருமுருகன் பூண்டி. மேற்கு திசை நோக்கியவாறு அமைந்துள்ள இந்த கோவில்களில் மற்ற கோவில்களைப் போல நுழைவு கோபுரம் இல்லை. கோயிலுக்கு வெளியே கொங்கு நாட்டு தலங்களுக்கே உரித்தான கருங்கல் தீபஸ்தம்பம் உள்ளது. சுமார் 1 ஏக்கர் பரப்பளவில் 4 புறமும் உயர்ந்த மதில் சுவர்களை உடையதாய் இந்த கோவில் அமைந்திருக்கிறது. கோவிலின் மூலவரான திருமுருகநாதர் சிவலிங்க ரூபத்திலே சுமார் 2.5 அடி உயரம் உள்ளதாக தரிசனம் தருகிறார். மேற்கு பார்த்த மூலவர் சன்னதி உள்ளது. கருவறையின் பின்புறச் சுவரிலே யானை ஒன்று தும்பிக்கையால் சிவலிங்கத்தை தூக்கி பிடித்திருப்பதை அழகிய புடைப்புச் சிற்பமாக வடித்துள்ளனர். கருவறை விமானத்திலே அழகிய சுதை சிற்பங்கள் உள்ளன. உட்பிரகாரத்தில் நிருதி விநாயகர், 63 நாயன்மார்கள், சண்முகர், துர்க்கை, பைரவர், சனீஸ்வரர், நவக்கிரகங்கள் சன்னதிகள் உள்ளன. மூலவர் சன்னதியின் வலது பக்கம் தெற்கு பார்த்த நிலையில் 6 முகங்களுடன் காணப்படும் சண்முகர் சன்னதி உள்ளது. 5 அடி உயரமுள்ள இந்த சிற்பம் முன்பக்கம் 5 முகங்களும் பின்பக்கம் 1 முகமும் உடையதாக அமைந்துள்ளது. மூலவர் சன்னதியின் இடதுபுறம் மேற்கு பார்த்த நிலையில் அம்பாள், முயங்கு, பூன்முலை, வள்ளியம்மையின் சன்னதி அமைந்துள்ளது. இந்த இறைவியின் பெயரை சுந்தரர் தனது பதிகத்தின் 5 பாடல்களில் குறிப்பிட்டுள்ளார். கோவிலுக்கு உள்ளே பிரகாரத்தில் சுப்பிரமணிய தீர்த்தமும் கோவிலுக்கு வெளியே பிரம்ம தீர்த்தமும் ஞான தீர்த்தமும் இருக்கிறது. சித்தப்பிரமை பிடித்தவர்களை இந்த சிவாலயத்திற்கு அழைத்து வந்து தங்கியிருக்க செய்து அன்றாடம் 3 தீர்த்தங்களிலும் நீராடச் செய்து சுவாமியை வழிபட்டு வர அவர்களுடைய சித்தப்பிரமை நீங்கும் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கை. மாசியில் 13 நாட்கள் பிரதான திருவிழாவாகும். மகா சிவராத்திரி, திருக்கார்த்திகை, ஆருத்ரா தரிசனம், அன்னாபிஷேகம், கந்தசஷ்டி, தைப்பூசம், நவராத்திரி, வைகாசி விசாகம் ஆகிய விழாக்களும் இங்கே கொண்டாடப்படுகின்றன. இந்த திருமுருகன் பூண்டி சிவாலயம் காலை 6 மணி முதல் பகல் 1 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் தரிசனத்திற்காக திறந்திருக்கும். ஒருமுறை துர்வாச முனிவர் கற்பக உலகத்திலிருந்து வேண்டியதை வழங்கும் கற்பக விருட்சமான மாதவி என்ற குறுக்கத்தி மரத்தை பூவுலகிற்கு கொண்டு வர எண்ணி இந்த தலத்திற்கு கொண்டு வந்தார். ஆதலால் இந்த இடத்திற்கு மாதவி வனம் என்றும் இத்தல இறைவன் மாதவிநாதர் என்றும் புராண காலத்தில் வழங்கப்பட்டார். வேண்டும் வரம் அருளும் மாதவிநாதரை வணங்கி முருகப்பெருமான் பிரம்மகத்தி தோஷம் நீங்க பெற்றதால் இந்த தலம் திருமுருகன் பூண்டி என்றும் தலநாதர் இறைவன் திருமுருகநாத சுவாமி என்றும் வழங்கப்படுகிறார். ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் ஒருமுறை இந்த திருத்தலம் சென்று இறைவனை வழிபட்டு திருமுருகநாத சுவாமியின் அருளையும் ஆசியையும் பெற்று வாழ்விலே வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டுமென்று ஞானபாரதம் உங்களை வாழ்த்துகிறது, பிரார்த்தனை செய்கிறது. மறந்துவிடாமல் நம்முடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நண்பர்களே. நாங்கள் போடக்கூடிய இதை போன்ற பயனுள்ள தகவல்கள், ஆன்மீக செய்திகள், அற்புதமான ஆலயங்களை பற்றிய பதிவுகள், காஞ்சி மகான் கருணை தெய்வம் மகா பெரியவர் பற்றிய பதிவுகள், ஜீவசமாதிகள் பற்றிய பதிவுகள் அனைத்தும் உங்களை தேடி வந்து சேரும். எனவே தாங்கள் ஒரே ஒரு முறை எங்களுடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கு தெரிந்த மற்ற ஆன்மீக குறிப்புகளிலும் அனுப்பி வையுங்கள். வாழ்க வளமுடன்.